ஆகஸ்ட் மாதம். லாஸ்ட் மந்த் என்னமா? லாஸ்ட் மந்தா? ஜூலை மாதம். ஜூலைக்கு ஆகஸ்ட்க்கு ரொம்ப ஷார்ட்டான மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது நாளெல்லாம். அவன் இப்பதான் மீட்டிங் நடத்தின மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்படியே பல பட்டணங்கள் போனோம். ஜூலை மாசம் என்ன பேசணும்னு கேளுங்களேன். ஜூலை மாதம் என்ன பேசணும்? வா, இங்கெல்லாம் அதிசயம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆமென். இந்த பக்கம் அதிசயம் நடந்துச்சா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அதிசயம் செய்கிற தெய்வன் நீரேன்னு சொல்லி பேசணும். ஆமென், ஆமென். இந்த மாதம் நம்மை கர்த்தர் அழகான வார்த்தை கொண்டு நிரப்ப போகிறார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இந்த கூடுகைக்கு எங்கள் அழைப்பை ஏற்று கடந்து வந்தவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவருடைய உன்னதமான வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு கொஞ்சம் இன்னும் worship பண்ணி ஒரு பாட்டு பாடி உற்சாகமா பாடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆமென், ஆமென். நம்ம பாட்டு தாள்ல இருக்கிற இரண்டாவது பாட்டு பாடலாமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது பாட்டு பாடலாமா? எல்லார் கையிலயும் பாட்டு தாள் இருக்கா? கரங்களை உயர்த்தி காமிங்களே. எல்லார் கையிலயும் இருக்கா? பாட்டு தாளோடு தூக்கி காமிங்க. எஸ், ஹல்லேலூயா. பாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஆமென். தாவீது சொன்னாரு கோலியாத்தை பார்த்து, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோட நீ வர, ஆனா நான் உன்னை சந்திக்கும்படியா கர்த்தருடைய நாமத்தை, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தோடு நான் கடந்து வரேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இன்றைக்கு தெய்வம் என்னோடு பேசுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? Today God is going to speak with me. Hallelujah. யாரெல்லாம் நம்புறீங்க? பாடுவோமா? அப்பா உங்க நாமத்துல மகிமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டாயா, உங்க நாமமே எனக்கு கேடகம். Come on. எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். சொல்லுவோமா? இசையா 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 இசையா. One more time. அப்பா உங்க நாமத்துல, சத்தமா நீங்க பாடுங்க. come on, come on. அப்பா உங்க நாமத்துல, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டாயா, உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே என்னவா? என் பட்டாயா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் எனக்கு, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இசையா 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 மெசியா மெசியா மெசியா. சொல்லுவோமா? கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து என்ன வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் பாடுவோமா? வாழ வச்சது உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயா, உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் தேவன வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உற்சாகமாய் come on. உங்க நாமத்தில் பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது ஜீசஸ் நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. என் எனிமீஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்த பண்ணு உங்க நாமமே. பந்திய ஒன்ற ஆயத்த பண்ணு உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயா, உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே என் பட்டயா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க
நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நெஞ்சம் சொல்ல சொல்ல கைகள் ஓடுது, அறிக்கையிட்டு பாடு பாட உங்க நாம சொல்ல சொல்ல கைகள் ஓடுது, நான் அறிக்கையிட்டு பாட பாட பாவம் பெருகுது. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க சொன்னது உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் clap clap come on, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உற்சாகமா நாங்க இப்படி ஆராதிக்கும் பொழுது அவருடைய விலையேற பெற்ற பிரசன்னம் கடந்து வந்துரும். ஆமென். எங்கெல்லாம் அவருடைய துதியை நம்ம சொல்லி வரோமோ அங்கெல்லாம் அவர் வந்து உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். என்ன வேதம் சொல்லுதுல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலத்துல நான் வந்து உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறோமோ அந்த இடத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், உன்னையும் என்னையும் ஆளுகை செய்து நடத்துகிறவர் அப்படியே கடந்து வந்து விடுகிறார். யாருக்கு கிடைக்காத சிலாக்கியம் பாருங்க. வேதத்தில் அழகான வார்த்தை சொல்லுது, என் நாமத்துல 2 பேர் 3 பேர் கூடி இருந்தாலே அங்க நான் மத்தியில் வந்து விடுவேன். இங்க மோர் தென் 2 பேர் மோர் தென் 3 பேர் இருக்கோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற கரம் அப்படியே கடந்து வந்துரும். இந்த கூடுகையுடைய தலைப்பு என்ன? குடும்ப ஆசீர்வாத கூட்டமா. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களை மட்டும் உங்க குடும்பத்தையே ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை மாத்திரம் இல்ல, குடும்பத்தையே ஆசீர்வதிக்க. நீ எவ்வளவு உற்சாகமா பாடுறியோ பாருங்க. பிரின்ஸ் பொண்ணுக்கு இருக்க உற்சாகத்தை பாருங்க, யாரையும் கேட்க விட மாட்டேங்குது. அங்க போடுற சத்தம் எங்க காதுல விழுவுது. சோ உங்க எல்லாருக்கும் உற்சாகத்தோடு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆமென், பாட ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னைக்கு நீ வெறுங்கையோட திரும்பி போவது கிடையாது. ஆமென். இந்த கல்யாண மண்டபத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சு சோறு போட்டு கடைசி என்ன கொடுத்து அனுப்புவாங்க சொல்லுங்க அக்கா? என்ன கொடுப்பாங்க? ஒரு டோர் கிஃப்ட் கொடுப்பாங்க. சரியா? நீ நிறைய பேர் மறந்துட்டாங்க. உள்ள என்ன கொடுப்பாங்க? நிறைய பாம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உன்னை வெறுமையா அனுப்ப போறது கிடையாது. நீ வந்திருக்கிற காரியத்தை அறிந்தவர் உனக்கு அதை அருளி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்பி நடத்த போகிறது நிச்சயம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன உற்சாகமா பாடலாமா? ஆமென் ஆமென். இன்று காணும் எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். லா 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 லா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார். நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. அந்த சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே. லா 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 லா.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. அந்த சாத்தான காலின் கீழே, அந்த சாத்தான காலின் கீழே, சாத்தான காலின் கீழே, இந்த சாத்தான காலின் கீழே. லா 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 சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே. நாங்கள் இன்று ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். இந்த நாள் பெருமையான நாள் அல்ல. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்திய வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் உன்னோடு என்னோடு பேசுகின்ற தெய்வம் அல்லவா? அவர் உன்னோடு என்னோடு பேசுகின்ற தெய்வம். அந்த தெய்வத்தை அப்படியே நோக்கி பார்க்க போகின்றோம். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையுமே அதட்டுவார் அதிசயம். சாடி தண்ணீரை திராட்சரசமா மாற்றுவார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டுவார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டுவார் அதிசயம். அப்படியே கரங்களை வைத்து சொல்வோமா? நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் நிரந்தரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? நீரே நிரந்தரம், நீரே நிரந்தரம் ஆண்டவரே. நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, என் காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. Come on, say. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாம் அதிசயத்தால் அற்புதத்தால் நிரப்பும்படியாய் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மகனை மகளை விட்டுக் கொடு, அப்படியே ஒரு பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து செல். வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. என் வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே,
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். சொல்லுவோமா? ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாம் நீங்கதான். என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாம் வலியத்தக்கதாய் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் அம்மாவும் நீரே, இடைபடுங்க எங்களோடு, என் அப்பாவும் எங்களோடு பேசுங்க. எனக்கு எல்லாமே நீங்கதான். என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கடைசியை அவரை பார்த்து சொல்வோமா? என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 பேசும் சாமி, எங்களோடு பேசும். நீர் எங்களை மறைத்து வெளிப்படும். ஆவியானுடைய கிரியைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம், திட்டம், தீர்மானம் இந்த ஸ்தலத்தில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கையில் தயவு செய்து அமருங்கள். ஜெயம் ஊழியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அவருடைய அழகான வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி நம்மளை போஷித்து நடத்துகிற தெய்வம் இந்த நாளிலும் விசேஷமாய் ஆகஸ்ட் மாதத்திலும் நமக்காக பேசியிருக்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்கள, அல்லேலூயா சொல்லுங்கள. நாங்க அது சொல்லுங்களே நான் சொல்லக்கூடாது. உங்களோட கூட கர்த்தர் பேசுறா, நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஆமென். நல்ல வார்த்தைங்க, அல்லேலூயாங்கிறது நல்ல வார்த்தை. ஆமென் சொல்லுங்களே அப்படி சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லிடணும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பயத்தோட வந்திருக்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல ஒரு சில மாதங்கள் ஆண்டவர் பேசினாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பேசினார். அப்பையும் ஒரு பயத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். இந்த மாதமும் மீண்டும் சபீனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றார்.
அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு திகிலோடு பயத்தோடு கூட இங்க அமர்ந்திருக்கிறோம். பக் பக் டக் டக் அப்படின்னா முகத்துல காமிக்கல, ஆனா உள்ளுக்கு வேகமா ஓடுது. ஏன்னா ஐயோ என் வேலை எப்படி இருக்குமோ, எங்க பார்த்தாலும் AI வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் வேலையை விட்டு தூக்குறாங்க. 12,000 பேரு 10,000 பேரு எல்லாம் வேலையை விட்டு எல்லா இடத்துலயும் போறாங்க. என் வேலை எப்படி இருக்க போகுது? ஐயோ என் புள்ள வேற IT தான் படிக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ? பிள்ளைய குறிச்சு, கணவனை குறிச்சு, மனைவிய குறிச்சு, மகவுடைய திருமணம் எப்படி நடக்குமோ அதை குறிச்சு ஒரு பயம், ஒரு திகில். ஐயோ என் சரீரத்துல நேத்து வந்த ரிப்போர்ட் போன வருஷம் வேற பிளட் குரூப் காமிச்சிச்சு, இந்த வருஷம் வேற பிளட் குரூப் காமிக்குது. என்ன நடக்குதோ என் சரீரத்துல ஒரு பயம், ஒரு திகில். சரீரத்தை குறிச்சான பயத்தோடு உட்கார்ந்து இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சுன்னு தெரியல, வேகமா போகுது. அதுல எங்க பார்த்தாலும் கடைசி காலம் கடைசி காலம்ங்கறாங்க. ஐயோ என்ன நடக்குமோ, இருப்பேனா போயிருவனா, ஒன்னும் புரியல, ஒரு பயத்தோட. இல்லன்னா சொத்து இருக்கிறவனுக்கு பிரச்சனை, இல்லாதவனுக்கு பிரச்சனை. நிலம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, இல்லாதவனுக்கும் பிரச்சனை. சொந்த வீடு இருக்கிறவனுக்கு பிரச்சனை, இல்லாதவனுக்கு ஏதோ ஒரு பயம். எல்லா இடத்துலயும் பயம், இருக்கிறதுலயும் பயம், இல்லாததுலயும் பயம், வரப்போறதுலயும் பயம், வந்திருக்கிறதுலயும் பயம். உட்கார்ந்து இருக்கும் போது பயப்படுறோம், பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். பயம் இல்லாம இங்க யாரும் அமர்ந்து இருக்கல. அதனாலதான் முன்னறிந்த கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத பயப்படாத. எவ்வளவு பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் மெதுவா சொல்றாரு, கூல். என்னவா? கூல். இன்னைக்கு கூலா உட்காருங்க, ரிலாக்ஸா உட்காருங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில எந்த விண்ணப்பத்தோடு வந்தியோ, எந்த ஜபத்தோடு வந்தியோ, அதனுடைய பதில நீ எடுத்துக்கொண்டு இல்லம் திரும்ப போகிறாய். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் திருப்பி என்ன சொல்றாரு? விண்ணப்பம் கேட்பவரே, கூல் கூல் கூல், ரிலாக்ஸ், பயம் வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து பயப்படாத. நாளைய தினத்தை நடத்த வல்லமை உள்ள கர்த்தர் உன் மத்தியில வந்துட்டாரு. அதனால இந்த அழகான பாட்டை பாடலாமா? விண்ணப்பம் கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே. நம்பிக்கை தருபவரே, எனக்கு நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. விண்ணப்பம் கேட்பவரே, சொல்லுங்க, ஜெபத்தை கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே. எனக்கு நம்பிக்கை தருபவரே, பல நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், நீர் வாழ்க வாழ்கவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், நீர் வாழ்க வாழ்கவே. ஆராதனை ஆராதனை. வாக்குத்தத்த காடை கொடுத்துடலாமா? எல்லாம் கையில வாங்கிக்கங்க. இன்னைக்கு கார்டு வாங்கும் போதே நீங்க வாங்க, நான் பயப்படல, என் வேண்டுதல் கர்த்தர் கேட்டார் அறிக்கையோடு கூட வாங்குங்கள. எல்லாம் கார்டு கொடுக்கும், நீங்களும் வாங்க. கொடுக்கறவங்க எல்லாம் ஊழியம் செய்யற பிள்ளைங்க தான், வாங்குங்க. அவனை வாங்கும் போது சொல்லுங்க, நான் பயப்படல, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் கூலா உட்கார்ந்து இருக்கிறேன், ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிறது, என் கண்கள் காண போகிறது, என் செவிகள் கேட்க போகிறது. அல்லேலூயா. விண்ணப்பம் கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே.
எனக்கு நம்பிக்கை தருபவரே, பல நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. என் விண்ணப்பம் கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே. எனக்கு நம்பிக்கை தருபவரே, பல நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், நீர் வாழ்க வாழ்கவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், நீர் வாழ்க வாழ்கவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ பிரதி. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு எல்லாருக்கும் கார்டு வந்துருச்சா? யாருக்காவது கார்டு வரலையா? வாக்குத்தத்த அட்டை யாருக்காவது வரலையா? எல்லாரும் வாங்கிட்டீங்க, நல்லது. ஆமென். கையில கார்டை வச்சுக்கங்க. இனிமே தான் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தெல்லாம் உன் செவிகள் கேட்க போகிறது. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே ஆவியானவர் எங்களோடு கூட பல காரியங்களை பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கும்படி எங்களோடு கூட ஏவுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி ஆய் சொல்கிறது. தூதன் அவனை நோக்கி சகரியாவே சகரியாவே பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தேவ தூதன் சகரியாவை பார்த்து ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். ஆமென். ஒரு விண்ணப்பம், நீ வெகு நாளாய் கேட்ட விண்ணப்பம், அதுல இந்த விண்ணப்பத்திற்கு மறுபெயர் கொடுக்கலாம். பதில் சகரியா பெற்றுக்கொண்ட ஜெபத்திற்கு என்ன மறுபெயர் கொடுக்கலாம் என்று சொன்னால், ஒரு மரித்து போன ஜெபம். நம்ம பிராக்டிகலா யோசிக்கலாமே. இந்த சகரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து நீங்கள் அறிந்த காரியம். இவர்கள் வாழ்க்கையில் திருமணம் நிறைவேறி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக அவங்க ஜெபித்திருக்கலாம். ஏன்னா பிள்ளை பாக்கியம் கிடையாது, உண்மைதானம்மா? அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியே நாள் ஆகுது 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. நாட்கள் கடந்து போறனால அதனுடைய சரீர அமைப்பும் குழந்தை பெற்றெடுப்பதற்கான தன்மையை இழந்து போகிறது. அந்த சூழ்நிலையில மீண்டுமாய் அவர்கள் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபித்திருப்பார்களா? இல்லை, ஜெபத்தை விட்டு இருப்பார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க? நீ என் குழந்தை, நான் உன் குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவங்க ஆசாரியத்துவத்தில் அவங்க ஒரு பிரீஸ்டா இருந்தாராம் சகரியா. அவர் மனைவியும் தேவாலயத்தில் சகல பணிகளையும் நேர்த்தியாய் செய்து வந்தார்கள். அதுல சீட்டு போட்டா அவர் பேர் தான் கரெக்டா வருது. அப்ப எவ்வளவு உண்மை உத்தமமுள்ள மனுஷன். ஆனா அவர் ஜெபித்த ஜெபம் 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி ஒரு மரித்து போன ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறதை இங்கு காண முடிகிறது. ஏன் மரித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்? இன்னும் ஆழமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த புஸ்தகமே யார் எழுதுனா பேர் லூக்கான்னு சொல்லப்படுகிறது. லூக். இந்த லூக் எழுதும் போது மத்தேயு, பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கும். அதாவது புதிய ஏற்பாடுல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 புஸ்தகங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறை, அவர் செய்த அற்புத அடையாளங்களை உள்ளடக்கிய புஸ்தகமா இருக்கிறது. அதுல விசேஷமாய் இந்த லூக்கா புஸ்தகம் பாத்தீங்கன்னா, அவர் எழுதியவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவரோடு கூட டிராவல் பண்ணவர் அல்ல. ஆனால் அவரோடு இருந்தவர்களை அவர்கள் சொல்ல இவர் ஞானமாய் கேட்டு, ஏன் ஞானம் என்று வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, அவர் ஒரு மருத்துவர், அவர் நல்ல நாலேஜ் பர்சன். அதிலும்
4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த லூக்கா சரியான வார்த்தைகளை ஆவியானவர் துணையோடு கூட கேட்டு அதை கோர்வைப்படுத்தி ஒழுங்காய் நேர்த்தியாய் எழுதின புஸ்தகம் தான் இந்த லூக்கா புஸ்தகம். அந்த லூக்கா புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை வைக்கும்படியாய் லூக்காவிடம் கர்த்தர் பேசி இருக்கிறார். அதை தான் நம்ம தியானிக்க போறோம். நல்லா கவனிங்க. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் என்ன செய்யுதுமா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது. இதெல்லாம் இப்படி எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்திலே ஒரு முதல் ஒரு சம்பவம் வருது. இயேசுவை குறித்து அல்ல, இந்த சகரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து ஒரு சம்பவத்தை கர்த்தர் எழுத காரணம் என்னன்னா, இந்த நாள்ல சார்ல்ஸும் கிளாடிஸும் வருகிற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். அதனாலதான் லூக்கா புஸ்தகத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சம்பவத்தை நான் முதலா எழுதி வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருந்தார். என்ன சித்தம் பாத்தீங்கன்னா, லூக்கா புஸ்தகம் அந்த வசனத்துல 5ஆம் வசனத்துல என்ன தெரியுதுன்னா, அந்த வசனம் தொடங்கி 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சகரியா வாழ்க்கையில, எலிசபெத் வாழ்க்கையில வம்சமே இல்லாமல் போய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய பதில் வந்து மீண்டுமாய் அவனுடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ரீரைட் பண்றாரு. எதை? அவன் சரித்திரத்தை, அவனுடைய ஸ்டோரிய, அவன் கதைய ஆண்டவர் ரீரைட் பண்றாரு. அதனால சகரியாவும் எலிசபெத்தும் நினைச்சிட்டாங்க, இனி எனக்கு வம்சம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதனால நாங்க ஆனா ஹாப்பிங்க, நாங்க கர்த்தர் வேலையை செய்யறோம். சரி, நம்மளும் அப்படித்தானே பெருந்தன்மையோட செய்வோம். கர்த்தர் கொடுக்கிறாதி பரவாயில்ல, நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபித்து நீனே மறந்து போட அந்த ஜெபத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா சகரியானா என்ன அர்த்தமா? God remember. கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் இந்த வருஷ தொடக்கத்திலே சொல்லிட்டாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் நினைவுல வச்சிருக்கேன். நீ கூட அந்த ஜெபத்தை மறந்திருக்கலாம். அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து இந்த நாள்ல உன் கதையை நான் ரீரைட் பண்ண போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் மீண்டுமாக உன் கதையை எழுத போகிறார். இதான் ஆவியார் பேசிக்கொண்டே இருந்த காரியம். இன்னைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அதுக்கு பலன் இல்ல நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் நான் மீண்டுமா ரீரைட் செய்கிற இரவு இந்த இரவு. அல்லேலூயா. இதோ நான் அந்த ரைட் எப்படிமா இருக்கும்? ஏ மைனர் தான். அந்த ரைட் எப்படியா இருக்குமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே உன் கதை தோன்றும். இப்பொழுதே உன் கதை ரைட் ஆகுது. புரியுதா? இப்பொழுதே அது தோன்றும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இப்பொழுதே அவர் எழுத போகிற கதை தொடக்கமாய் மாறுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்தர வெளியிலே ஆறுகளையும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உன் கதையை நான் திரும்பி எழுதுவேன். உண்டாக்குவேன் உன் கதையை இன்று நான் I am rewriting your life story. Amen. Amen. அது உன் வேலை ஸ்தலத்துல முடிஞ்சு போன காரியமா இருக்கலாம், இல்ல பிள்ளை பாக்கியம்ங்கிற காரியம் வாழ்க்கையில முடிஞ்சு போனதா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னால புதிய காரியத்தை ரீரைட் என் வாழ்க்கையில என்னால செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கதை எல்லாமே ஆண்டவருக்கு கஷ்டமானது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, God can change any story. ஆமென். யாரோட வாழ்க்கை எப்படி, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோ என்று எனக்கு தெரியாது.
கிடையாது. அண்ணா உன்னுடைய கதையை ஆண்டவர் மாற்றும்படியாய், அதை திருத்தி எழுதும்படியாய். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணும்போது டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ரெட் பென்ல உடனே அதை திருத்தி எழுதுவாங்களே. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பென் எடுத்துட்டு வந்திருக்காரு. சங்கீதா அவரை ரீரைட் பண்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பழைய கடந்த கால உன்னுடைய வாழ்க்கை, நீ எப்படி இருந்த, நீ எப்படிலாம் வாழ்ந்த, அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு எப்படியா, இட் இஸ் நாட் டூ டிஃபிகல்ட். உன் சிச்சுவேஷன் வந்து அவருக்கு வந்து கடினமானதே கிடையாது. ஆமென். உன் சூழ்நிலைலாம் அவருக்கு ரொம்ப, நம்ம தான் நினைக்கிறோம் ஐயோ ரொம்ப கஷ்டம், என்னுடைய சூழ்நிலை இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, ஐ கேன் சேஞ்ச் யுவர் ஸ்டோரி. உன்னுடைய கதையை என்னால மாற்ற முடியும். அதனால எந்த மனுஷனும் மனுஷியும் உன் கதை இப்படிதான் இருக்கும்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன செய்யறாரா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே என் கதை தோன்றும். இப்பொழுதே அது திருப்பி திருப்பி சொல்றேன், எப்பொழுதுமா, இப்பொழுதே, அது இன்னைக்கே தோண போகுது, அது இப்பொழுதே தோண போகுது, இந்த நிமிஷமே தோண போகுது. ஏன் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையோட கதாசிரியர், ரைட்டர், ஆத்தர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றாரு, உன் லைஃபை முடிவு பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரத்தை நான் கொடுக்கல. உன் வாழ்க்கையில கடைசி சொல்லுவாங்களே, ஐ ஹேவ் த ஃபைனல் சே. நிறைய பேர் சொல்லுவாங்களே, உன்னை குறிச்சு ஃபைனலா நான் தான் பேச போறேன், நான் தான் சாப் பண்ணணும், நான் தான் சைன் பண்ணணும். நோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கதையை நான் எடுத்து நான் மறுபடியும் நான் எழுதுறேன். ஆமென். ஏன்னா நான் தான் ஆளுகை செய்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோமா, இப்பொழுதே என் கதை தோன்றும். சொல்லலாமா, இப்பொழுதே என் கதை தோன்றும். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய கதையை ஆண்டவர் ஜனவரியில அல்ல, இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கார். ஏன்னா அவர் இந்த வருஷம் வாக்கு கொடுத்தார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஜான். சோ எல்லாமே மாறுது. நீங்க நினைப்பீங்க என்ன நடக்குது என் லைஃப்ல, எப்படி எனக்கு ஒத்தாசை வந்துச்சு, எப்படி இந்த காரியம் சாத்தியமாச்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, இப்பொழுதே உன் கதை தோன்றும். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நீ, அவரே நினைக்க மாட்டாரு, பூர்வமானவைகளை அவர் யோசிச்சு இப்படி இப்படி இப்படிலாம் கதை எழுதணும்னு இல்ல, கிடையாது. அவர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். உன் கதையை மாற்றி திருத்தி எழுதும்படியாய், அற்புதமாய் அதிசயமாய் இந்த கதையை நான் எழுதும்படியாய் ரைட்டர், ஆத்தர் நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். நான் இப்படி கேட்கவே கூடாது. அன்பு ஜனமே, ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உன் கதையை ரீரைட் பண்ண போறாரா? ஆமென். ஏன்னா நீ வந்ததே பயத்தோட தானே, ஒரு கலக்கத்தோட தானே, ஒரு கேள்வியோட தானே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரீரைட் பண்ண போறேன். அநேகர் என் பிள்ளை வாழ்க்கையை எழுதி வச்சிட்டாயா, அந்த எழுத்தெல்லாம் அழிக்க போறேன். நான் புதுசா என் பிள்ளைகளுக்கு புது கதை எழுத போறேன். அந்த கதை சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும், பலனா இருக்கும். அநேகர் ஆச்சரியப்படும் அளவிற்கு கர்த்தர் கதை எழுத போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில என் மாமா மச்சான், என்னோட சித்தப்பா, அவங்களோட லைஃப் மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புதிய கதையை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா புதிய காரியம் இல்ல. ஆமென். என் கர்த்தர் எது செஞ்சாலும் புதுசா தான் செய்வாரு. இப்பொழுதே காப்பி அடிக்க எங்க அப்பாக்கு தெரியாது. நாங்கள் அறிக்கை செய்கிற கர்த்தருக்கு இன்னொருத்தது போல அப்படிலாம் கிடையாது. என் ஆண்டவர் ஒரு கிரியேட்டர், ஆமென், உருவாக்குகிறவர். ஆமென். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் புதுசு 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 தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புது கதையை உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுத போறார். ஆமென். ஆவியார் பேசிக்கொண்டே இருந்தா. இந்த சம்பவத்தை நாங்க பல முறை பிரசங்கம் செஞ்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த முறை வித்தியாசமா என்னோட பேசினாரு. நான் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு புது கதையை எழுதினேன். யோவான் மூலியமா அது அப்படியே வளர்ந்து வந்துச்சு. இன்னைக்கு வருகிற பிள்ளைக வாழ்க்கையில நான் நினைவு கூர்ந்துட்டேன், நான் மறக்கல. அதனால ஒரு புது கதை எழுத போறேன். அதை உறுதியா உன் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்ப புது கதை எழுதணும். ஆமென். சகரியாவோட விண்ணப்பம் கேட்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? சகரியா விண்ணப்பம் பண்ணா அது அவனே மறந்துட்டான். ஆனா விண்ணப்பம் பண்ணத நினைவு கூர்ந்தவர் பதில் கொடுத்தார். அப்ப நம்ம லைஃப்ல ஆண்டவர் கதையை அவர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா
நீ முதல்ல விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்த்து கர்த்தர் புதிய கதையை உன் வாழ்க்கையில் எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வேதத்துல சகரியாவை போல இன்னொரு மனுஷனும் இருந்தான். ஆமென். அந்த மனுஷனும் ஒரு ஜெபத்தை பண்ணா, Hallelujah. அவன் வாழ்க்கையை கர்த்தர் ரீரைட் செய்தார். ஆமென். ரீரைட்னா ஆல்ரெடி எழுதப்பட்டதுதான், அதை அழிச்சிட்டு புதுசா எழுதுறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அத புதுசா டோட்டலா தலைகீழா மாத்தி எழுதுறது. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, வேதத்துல ஒரு மனுஷன், அவன் பேரு யாபேஸ். ஆமென். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. 1 நாளாகமம் பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்ப கனம் பெற்றவனாய் செல்வந்தனாய் பேர் புகழோடு கூட வாழ்ந்தான் என்று அழகாக வசனம் ஆரம்பித்தாலும் அது தொடர்ச்சி எப்படியாக இருக்கிறது? அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு என்ன பெயரிட்டாளா? யாபேஸ் என்று சொல்லி. அப்ப நாங்க இதை தியானிக்கும் பொழுது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் சகோதரியும். மேபி பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது வலி அல்ல, இந்த குழந்தை கற்பம் தரித்த முதல் யாபேசின் தாய் மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளாய் கடந்து போயிருப்பா. ஒவ்வொரு நாளும் துக்கம் இருந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் இருந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை இருந்திருக்கும். அதனால ஐயோ இந்த குழந்தை அதை உருவான நாள் முதல் கொண்டு நான் பெற்றெடுக்கும் வரையிலும் ஒரே பெயின், ஒரே வலின்னு சொல்லி அந்த ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு, யாபேஸ்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? வலின்னு அர்த்தம், பெயின் அர்த்தம். யாராவது எப்படி பிள்ளைங்க இருந்தாலும் விட்டு கொடுக்காத பெத்தவங்க இருதயம், இங்க இந்த மனுஷி எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா. அவனுக்கு பேர் போடுறா யாபேஸ், நீ வலி துக்கம் வேதனைன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது யாபேஸ் அவன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனா இருந்தானா. ஆனா பிறந்த பொழுது அவனுக்கு வலி வேதனை. எப்படி கூப்பிட்டுருப்பாங்க எல்லாரும்? யாபேஸ் அப்படின்னு அர்த்தம், வலி, ஏ வேதனை, ஏ துன்பம். யாரா பேர் வச்சிருக்கீங்களா இங்க? அப்படி யாரும் கிடையாது. ஆனா இங்க யாபேஸ்க்கு இது பேர் வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கை ரீரைட் செய்வதற்கு அழகான ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். ஆமென். எடுத்து வாசிப்போம் அடுத்த வசனத்தை. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாரை நோக்கி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெண்ணை எடுத்தாரு, வலிங்கிற வாழ்க்கைய, வலிங்கிற நாமத்தை ரீரைட் செய்தாரு. அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். ஆமென். அல்லேலூயா. அது நிமித்தம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் வேண்டுதலை சமர்ப்பித்தான். எப்படிலாம் சமர்ப்பித்தான்மா? அவன் முதல்ல என்ன செஞ்சானா? தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஜெபித்தான். என்ன செய்தான்? தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஜெபித்தான். அடுத்தது தேவன் அவன் எல்லையை பெரிதாக்க அவன் ஜெபித்தான். எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டே இருக்கிறான். மூணாவது என்ன செஞ்சான்? தேவனின் கரம் அவனோடு இருக்க ஜெபித்தான். நான்காவது தேவன் அவனை தீங்கிலிருந்து விலக்கி காக்க ஜெபித்தான். நன்றாக கவனிங்க. இந்த 4ஆம் புத்தகத்தை தியானிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் முதல் இந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரையிலும் இவனை பெற்றான் சொல்லி வம்ச வரலாறா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த யாபேஸ் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கண்டு, நீனும் நானும் அறிந்து கொள்ள, நான் ரீரைட் செய்கிற கடவுள் என்று, கர்த்தர் என்று உன்னோடு கூட பேச 2 வசனத்தை அந்த வம்ச வரலாறுல வித்தியாசமான 2 வசனம் எதுனா, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் மாத்திரம் வித்தியாசமா இருக்கும். 11ஆம் வசனத்தை திருப்பி வம்ச வர ஆரம்பிச்சிடும். நன்றாக கவனிங்க. இந்த 2 வசனத்தை கொண்டுதான்
கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட யாரெல்லாம் ரீரைட் என் வாழ்க்கை செய்யப்படணும்னு வேண்டாங்களோ அவங்க வாழ்க்கையில நான் ரீரைட் செய்கிற வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறேன். அதை சுட்டி காட்டுறாருங்க. இந்த 2 வசனம் எப்படியா நமக்கு ஒரு ஜெபத்தை யாபேஸ் சொல்லி கொடுக்கிறாரா. முதலாவது யாபேஸ் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. ஆமென். அந்த ஜெபத்தை செய்ய அவன் என்ன நினைக்கிறானா, நான் ஆராதிக்கிற கர்த்தர், இங்கு சொல்லப்படுகிற கர்த்தராகிய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க அவரால் மாத்திரம்தான் முடியுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிருந்துச்சுங்க. ஆனா என் கர்த்தர் ரீரைட் செய்தாரு, அவனுக்கு ஈசாக்க கொடுத்தாரு. ஆமென். அதை நினைவு கூர்ந்தா. அடுத்தது ஈசாக்கு, அவனுக்கும் புள்ள இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ரீரைட் செய்து 2 புள்ளைய கொடுத்தாரு. ஆமென். யாக்கோபு வாழ்க்கையில அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்களுக்கு விட மாட்டேன் என்று போராடுறான். அந்த எத்தனாய் இருந்தவன் வாழ்க்கைய கர்த்தர் ரீரைட் செய்து இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆமென். அதை உணர்ந்தவனாதான் அவன் சொல்றான், என் முற்பிதாக்களின் தேவன் என் தேவன், ஆமென், இஸ்ரவேலின் தேவன் என் தேவன், அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். இன்னைக்கு அதுதான் மிக முக்கியம். சொல்றான், எனக்கு முற்பிதாக்களுக்கு செஞ்சவர் எனக்கும் செய்ய திராணி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னுடைய துக்கமான ஸ்டோரியும் ரீரைட் செய்ய முடியும். அதனால அவர்கிட்ட நான் கேட்கிற, கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க. அல்லேலூயா. முதல் காரியம். 2வது காரியம், அவர் தொடர்ந்து சொல்றாரு, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஏன் அதை சொல்றான்னா, அவன் யோசிச்சிருப்பான், அவன் முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஆரம்பிக்கும் பொழுது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவனும் அவன் மனைவி மாத்திரம்தான். ஆனா என் முற்பிதா இப்ப எப்படி இருக்கிறார், அதை திரும்பி பார்க்கும் பொழுது என் முற்பிதாக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப என்னுடைய முற்பிதா குறிச்சு எல்லாரும் பேசுறாங்க, ஆபிரகாமை குறிச்சு பேசுறாங்கன்னா, அப்ப ஆபிரகாமோட ஒரு கரம் இருந்துச்சு. அந்த வல்லமை உள்ள கரம் என்னோட இருக்கணும், என்னை நடத்தணும் என்று சொல்லி அவன் சொல்றான், உமது கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வல்லமை உள்ள கரம் இருந்துச்சுன்னா அது போதும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களே, கர்த்தர் கரம் என் கூட இருக்கும்போது எனக்கு, நம்ம கூட பாட்டு பாடுவோம், என்ன கர்த்தர் கரம் என் மேலங்க கடைகளவு பயம் இல்லை. ஏன்னா அந்த கரம் வந்துச்சுன்னா அந்த கரம் எல்லாவற்றையும் நிச்சயமாய் முடித்து கொடுக்கும். ஏன்னா என்னோட தகப்பனுடைய கரம் வல்லமையுள்ள கரம், பராக்கிரமம் செய்யும் கரம், சத்ருவின் இடத்திலிருந்து பாதுகாக்கும் கரம். என் கர்த்தருடைய கரம் பெரிய கரம். ஆமென். அந்த கரம் இருக்கும் பொழுது பெரிய காரியங்க என் லைஃப்ல நடக்கும். அதனாலதான் அவன் சொல்றான், உம்முடைய கரம் என் கூட இருந்துச்சுன்னா முடியாத காரியத்தை நீங்க மாற்றி முடிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப யாபேஸ் ஜெபம் பண்ண என்னவா, உம்மது கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கொள்வோமா, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஆமென். இந்த ஜெபத்தை பாருங்க, சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது. நாங்க ஏன் சொல்லி கொடுக்கிறோம், உனக்குள்ளா இருக்கிற பயம் நீங்கணும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற நம்பிக்கை உனக்கு வரணும். இன்று கர்த்தர் உன் வாழ்க்கையில ரீரைட் மறுபடியும் எழுத போறாருன்னு உனக்கு உணர்வு வரணும். இந்த யாபேஸ் பாருங்க, கடைசியா சொல்றான், 2 காரியத்தை ஜெபம் பண்ணான். ஒன்ன நீங்க ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய பலத்த கரம் தான் செய்ய முடியும். உங்க கரம் மாத்திரம் என் கூட இருக்கட்டும். ஆனா கடைசியா சொல்றான் பாருங்க, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் பிறந்தப்ப என் தாய்க்கு அதிகமான வலியை கொடுத்துட்டேன், இனி என் வாழ்க்கை யாருக்கும் வலியை கொடுக்க கூடாது. அந்த வலியை பெற்றுக்கொண்டவங்க தாங்க முடியாம தான் என் தாய் என் பேரை வலின்னு வச்சுட்டா. ஆனா இனி என் நிமித்தம் யாரும் வேதனையும் படக்கூடாது. என்ன ஜெபம் பாருங்க, அவன் சொல்றான், இனி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நானும் தீங்குக்குள்ள போக கூடாது, என் நிமித்தம் யாரும் தீங்கு அடையக்கூடாது. அவன் சொன்னதை பரலோகம் அங்கீகரித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதனால வரையிலும்
வலி, வேதனை, துக்கம், கண்ணீர், இழப்புன்னு எழுதி வச்சிருந்தவனை அப்படியே மாத்துறாரு. நீ தான் ஆசீர்வாதம், நீ தான் பலகி பெருக போகிறவன், நீ தான் கனம் பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ரீரைட் சும்மா இல்லைங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மையானதை எழுத போகிறார், நன்மையானதை எழுத போகிறார். இன்னைக்கு உங்க கதை இன்னைக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னா இனிமே அதுல தீங்கு இருக்காது, இனி அதுல துக்கம் இருக்காது, அதில் கண்ணீர் இருக்காது, அதில் தோல்வி இருக்காது, அதில் வேதனை இருக்காது. அந்த கதையில எல்லாமே பலுகி பெருகத்தக்க கனம் நிறைந்ததா இருக்கும். சத்தமாக சத்தமாக அல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரி, யாபேஸ் நேர்த்தியாய் அழகாய் ஜெபித்தார். ஆமென். சகரியா அவன் ஜெபத்தை பரலோகம் அங்கீகரித்தது. ஆமென். அவர்கள் கதைய ஸ்டோரிய ஆண்டவர் ரீரைட் செய்தார். ஆமென். இன்று நாங்க உங்களுக்கு உங்க ஸ்டோரி ரீரைட் பண்ணுவதற்கு ஒரு சில விண்ணப்பங்களை பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்க போறோம். 10 காரியத்தை அப்படியே சொல்லி கொடுக்க போறோம். முதலாவது நானும் சகோதரியுமாக இந்த ஜெபத்தை வாசிக்க போகிறோம். கூர்ந்து கவனிங்க. அதன் பிறகு நீங்க எங்களோடு கூட ஜெபம் பண்ண போறீங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில 10 ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபித்து உங்களை இல்லம் அனுப்ப போகிறோம். அல்லேலூயா. இது மிக முக்கியமான நேரம். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுமா? ஆண்டவரே, உமது மகிமைக்காக என் கதையை மாற்றுங்க. எப்படி ஜெபிக்க போறோமா? ஆண்டவரே, உமது மகிமைக்காக என் கதையை நீங்க மாத்துங்க. ஆமென். இரண்டாவது எப்படி ஜெபிக்க போறோமா? பிதாவே, என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு எதிர்மறையான கதையையும் மீண்டும் மாத்தி எழுதுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது எப்படி ஜெபிக்க போறோமா? ஆண்டவரே, சாத்தியமற்றதை நம்புவதற்கு எனக்கு நம்பிக்கையே தாங்க. எனக்கு நீங்க இன்னைக்கு எழுத போற கதை மீது ஒரு நம்பிக்கை வரட்டும். ஆமென். இன்னைக்கு பிரச்சனையே அங்கதான். எஸ். யாபேஸ் ஜெபித்ததை நம்பினா அவனுக்கு அருளப்பட்டுச்சு. இன்னைக்கு தேவ ஊழியர்கள் நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை யாரெல்லாம் நம்புறியோ இன்னைக்கு கர்த்தர் உன் கதையை மாற்ற வல்லமை உள்ளவர். நான்காவது எப்படி ஜெபம் பண்ண போறோம்? பிதாவே, என் வாழ்க்கையை திருப்பும் ஒரு தெய்வீக சந்திப்பை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிதாவே, என் வாழ்க்கை திருப்பும் ஒரு தெய்வீக என்கவுண்டர். எஸ். என்கவுண்டர் என்ன கேக்குறேன்? ஆண்டவர்ட்ட கேக்குறோம். இதனால் வரல போதும்பா, நான் துக்கத்தோடு, நான் கண்ணீரோடு, நான் வேதனையோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஐயா, பலவீனத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும். இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த எதிர்மறையெல்லாம் மாத்தி இன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, ஒரு என்கவுண்டர் என் வாழ்க்கையில உண்டாகட்டும்னு கேட்போம். அடுத்தது, பிதாவே, ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் தலையிட்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பத்தை ஏற்படுத்துங்க. ஆண்டவர்ட்ட சொல்ல போறோம். என்னோட சூழ்நிலை எல்லாம் நான் நினைப்பதற்கு மேல மோசமா இருக்கு, ஆனா நீங்க தலையிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யுங்க. அடுத்த விண்ணப்பம் எப்படி செய்ய போகிறோம்? பிதாவே, சந்தேகப்படாமல் விசுவாச வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யுங்க. நாங்க விசுவாசமா பேசுறதுக்கு எங்க நாவை மாத்தி உதவி செய்யுங்க. அடுத்தது, ஆண்டவரே, என்னிடமிருந்து இழந்த அல்லது திருடப்பட்ட அனைத்தையும் மீட்டு கொடுங்க. அல்லேலூயா. என்னிடம் இருந்து இழந்த அல்லது திருடப்பட்ட அனைத்தையும் மீட்டு கொடுங்க. ஆமென். ஆமென். எட்டாவது, பிதாவே, யாபேசின் கதையை நீர் மாற்றியது போல இன்று என் கதையை மாற்றுங்க. அல்லேலூயா. ஆமென். யாபேசின் கதையை நீங்க எப்படி மாத்துனீங்களோ அதே போல இன்று என் கதையை மாத்துங்க. ஒன்பதாவது, ஆண்டவரே, தெய்வீக சந்திப்புகள் மற்றும் முன்னேற்றங்களுக்கு என்னை நிலைநிறுத்துங்க. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா. ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறதுக்கு என்ன நிலைநிறுத்துங்க. கடைசியா ஒரு ஜெபத்தை சொல்லி தரோம். பிதாவே, பிதாவே, கதைகளை மாற்றுவதற்கான உமது வல்லமைக்கும் என் வாழ்க்கை ஒரு சாட்சியமாக இருக்கட்டும். சாட்சியாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 10 ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீ எங்களோடு கூட இந்த நிமிஷமே சேர்ந்து செய்ய போறீங்க. இன்னைக்கு கதைய கர்த்தர் ரீரைட் செய்ய போகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கொள்ளுங்க. ஒரு 10 ஜெபத்தை செய்ய போறோம். நம்ம யாபேஸ போல, யாபேஸ் அவன் சூழ்நிலைக்கு ஜெபித்தான்.
இன்னைக்கு வந்திருக்கிற உங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் ஒரு 10 ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இது அப்படியே நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு உங்க வாழ்க்கையில இன்னும் 10 ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்க போகிறோம். அதை நீ பெற்றுக்கொள்ள போகிற நேர துளிகள் மிக சமீபமா இருக்கிறது. ஜெபத்தை மீண்டும் செய்ய போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி வானத்தை பார்த்து செல்ல போறோம். ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரே ஆண்டவரே உமது மகிமைக்காக, உமது மகிமைக்காக சேர்ந்து சொல்லாமா, உமது மகிமைக்காக என் கதையை மாத்துங்க, என் கதையை மாத்துங்க. ஆமென். பிதாவே, பிதாவே என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு எதிர்மறையான கதையையும் மீண்டும் எழுதுங்க. நீங்க மீண்டும் எழுதுங்க, மீண்டும் திருத்தி எழுதுங்க, மீண்டும் திருத்தி எழுதுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே சாத்தியமற்றதை நம்புவதற்கு எனக்கு நம்பிக்கையை தாரும், எனக்கு நம்பிக்கையை தாரும். பிதாவே, பிதாவே என் வாழ்க்கையை திருப்பும், என் வாழ்க்கையை திருப்பும் ஒரு தெய்வீக சந்திப்பை நான் கேட்கிறேன். நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நீங்க தலையிட்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பத்தை ஏற்படுத்துங்க. பிதாவே, சந்தேகப்படாமல் விசுவாச வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னிடமிருந்து இழந்த அல்லது திருடப்பட்ட அனைத்தையும் மீட்டுக் கொடுங்க. பிதாவே, யாபேசின் கதையை நீர் மாற்றியது போல இன்று என் கதையை மாற்றுங்க. ஆண்டவரே, தெய்வீக சந்திப்புகள் மற்றும் முன்னேற்றங்களுக்கு என்னை நிலை நிறுத்துங்க. பிதாவே, கதைகளை மாற்றுவதற்கான உமது வல்லமைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஜெப சிந்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இன்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. ஐயோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வெறும் வார்த்தை அல்ல, கர்த்தர் வாக்காய் சொல்லி இருக்கிறார். நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன், நான் ஏன் விண்ணப்பத்தை கேட்பேன்னு சொல்ல வந்திருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு புது தொடக்கத்தை உன் வாழ்க்கையில செயல்படுத்த போகிறேன். நான் ஒரு ரீரைட் செய்ய போகிறேன். நான் மாற்றி உன்னுடைய கதையை எழுத போகிறேன். உன் கதை எழுதப்படுகிற நாள், மீட்கப்படுகிற நாள், நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிற நாள். நீ மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல, நீ கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிற நாள். உன் கதையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். Oh, thank you Jesus, thank you Jesus. கேளு அப்பாட்ட கேளு, ஐயா என் கதை மாறட்டும், நான் விசுவாசிக்கிறேன். என் இல்லத்துல இருக்கிற கடன்கள் மாறட்டும், என் இல்லத்துல இருக்கிற வியாதிகள் மாறட்டும், என் இல்லத்துல இருக்கிற சமாதான குறைச்சல்கள் மாறட்டும், என் இல்லத்துல இருக்கிற வேதனைகள் மாறட்டும். என்னை அநேகர் தவறான வார்த்தைகளால் எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லா என்னுடைய பெயர்களை மாற்றி, வலி என்கிற பெயர்களை மாற்றி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக. கடமாய் என் வாழ்க்கையை மாற்றுவீராக. விண்ணப்பம் கேட்பவரே, சகோதரி பாடும் பொழுது நீ ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டே இரு. அடுத்ததா ஆசீர்வதித்து உன்னை ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கேளு, ஐயா என் குடும்பத்துல போதும்பா, எத்தனை வேதனைகள், கண்ணீர்கள், எத்தனை வலிகள் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கு இறங்கும். யாபேசின் தேவன் எனக்கு இறங்கும். நம்பிக்கை தருபவரே, எனக்கு நன்மைகள் தருபவரே, இதை விண்ணப்பிக்கிற நேரம், ஜெபத்தை ஏறெடுக்கிற நேரம், என் கண்ணீர் காண்பவரே, என் வேதனை காண்பவரே, நீர்
என்னை தாங்கிக் கொள்பவரே, என்னை சுமந்து கொள்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே. உன்னுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் உன்னுடைய விண்ணப்பங்களை முறையிடுவாயா? உன்னுடைய சூழ்நிலையை நாங்கள் அறியோம், ஆனாலும் உன்னுடைய தலைகீழா இருக்கிற சூழ்நிலை மாற்றுவதற்கு அவராலே முடியும். அவர்தான் உன்னுடைய கதையை அவர் மாற்றுவார். அவர்தான் உன்னுடைய கதையை திருத்தி மாற்றுவார். அந்த தெய்வத்தை கரங்களை உயர்த்தி உன்னுடைய விண்ணப்பத்தை அவரிடத்தில் சமர்ப்பி, அவரிடத்தில் சொல். நீ சொல்ல 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 அவர் கேட்டு அவர் பதிலை எப்படி கொடுப்பார்? புதிய கதையாய் அவர் திருத்தி மாற்றி உன் சூழ்நிலை அவர் மாற்றி எழுதுவார். அவருடைய கரங்களை உயர்த்தி சொல்வாயா? விண்ணப்பம் கேட்பவரே, என் ஜெபம் கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே. எனக்கு நம்பிக்கை தருபவரே, பல நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. பிள்ளைகள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தை கேளுங்க. செய்கிற கரம் கடந்து வரட்டும். என் பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும். அவர்கள் கண்ணீர்கள் மாற்றப்படட்டும். உடைத்த உள்ளங்கள் ஆறுதல் அடைய ஆரம்பிக்கட்டும். வேதனைகள் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறட்டும். தயவு இரக்கம் உண்டாகட்டும். தயவு இரக்கம் உண்டாகட்டும். என் அன்பு குடும்பத்தாரே, ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பை நாங்கள் சொல்ல போகிறோம். வாழ்க்கையை பார்த்து தேவ ஊழியர்களாக நாங்கள் இருவரும் பேச போகிறோம். ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பு வரும் பொழுது நீ ஆமென் என்று பெற்றுக்கொள்ள போகிற நேரம் இது. அப்படியே ஜெப சிந்தையிலே காத்திருங்க. கர்த்தர் இதை எழுதி சொன்ன அவர் எங்களோடு கூட பேசி எழுத சொன்னதை நாங்கள் இந்த ஸ்தலத்தில் அறிவித்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தினால் உங்கள் கதை சிறப்பாக மாறி வருவதாக என நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Jesus. உங்கள் வாழ்க்கையின் கதையை மீண்டும் எழுதும் தெய்வீக தயவை நீங்கள் சந்திப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு தாமதமும் பின்னடைவும் ஒரு சாட்சியாக மாறுவதாக என்று நாங்கள் ஆணையிடுகிறோம். நாங்கள் ஆணையிடுகிறோம். இந்த ஸ்தலத்தில் நாங்கள் ஆணையிடுகிறோம். யாபேசின் தேவன் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் உங்கள் வழியை ஒரு நோக்கமாகவும் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். பிள்ளைகள் மீது அபியாசப்படுத்துகிறோம். உங்கள் பற்றாக்குறையின் கதை மிகுதியாகவும் நிரம்பி வலியவும் வலியுமான கதையுமாகவும் மாறுவதாக என்று நாங்கள் அறிக்கை செய்து பிரார்த்தனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை உயரும் என்றும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் கரத்தை காண்பீர்கள் என்றும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறோம். ஆமென் ஆமென். ஓ கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வறண்ட காலமும் முடிவுக்கு வருவதாக என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். ஆமென். உங்கள் வாழ்க்கை தேவனின் நன்மையையும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய நன்மையையும் கிருபையும் பிரதிபலிக்கும் என்று நாங்கள் ஆணையிடுகிறோம். உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு எதிர்மறையான அறிக்கையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தலைகீழாய் மாறுவதாக. தலைகீழாய் மாறுவதாக. எல்லா நெகட்டிவ்கள் தலைகீழாய் மாறுவதாக என்று அறிக்கை செய்கிறோம். உங்கள் கதை தேவனுக்கு மகிமையும்
உங்கள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தரும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. கரங்களை தட்டி தேவனுடைய தீர்க்கதரிசன வல்லமையை பெற்றுக்கொள். என் ஜனமே பெற்றுக்கொள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கை நிறைவேறுகிறது. பெற்றுக்கொள் தேவ வல்லமையை உணரு. கர்த்தருடைய வல்லமை ரீலைட் செய்து கொண்டிருக்கிறது. யாபேசை மாற்றியவர், சகரியாவின் வாழ்க்கையை மாற்றியவர். வாழ்க்கை கட்டப்படுவதாக. கட்டப்படுவதாக. வறட்சிகள் மாறுவதாக, குறைவுகள் மாறுவதாக, அது வழிந்தோடுவதாக, நிரப்பப்படுவதாக. என் பிள்ளைகளை குறித்து உண்டான எதிர்மறையான பேச்சுகள் எல்லாம் மாறுவதாக. யாபேசின் வேண்டுதலை கேட்ட தேவன், சகரியாவின் வேண்டுதலை கேட்ட தெய்வம் எங்கள் விண்ணப்பத்திற்கும் இந்த ராத்திரி வேளையிலே பதில் கொடுக்கும்படியா ஒரு புதிய ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய காரியம் உண்டானதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய காரியம், புதிய காரியம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய காரியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஓ என் பிள்ளைகள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும். ஓ ஹல்லேலூயா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும். எத்தனை பழிச்சொல், எத்தனை வேதனையான காரியங்கள் என் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஐயா. என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகட்டும் ஐயா. என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகட்டும் ஐயா. என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும் ஐயா. போதும், என் பிள்ளைகளுடைய வேதனைகள் போதும். எத்தனை இரவுகள் கண்ணீரோடு கழிப்பது, இந்த இரவு மாறட்டும். என் பிள்ளைகளுடைய பாரங்கள் மாறட்டும், சுமைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ரீரைட் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, இந்த இரவு நீ வந்தது வீணல்ல. நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை அழைத்து வந்த தெய்வம் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனையை பார்த்துதான் உன்னை ஆசீர்வதிக்க இந்த கூடுகைக்கு அழைத்து வந்திருக்கிற ஒரு முகாந்திரம் உண்டு. மகளே மகனே, உன் கண்ணீர் அப்படியே இருக்க போறதல்ல. இந்த இரவே மாறுகிறது. ஓ கர்த்தர் உன் வாழ்க்கையில ரீரைட் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இனி உன் ஸ்டோரி பியூட்டிஃபுல் ஸ்டோரியா மாறுது, அழகான ஸ்டோரியா மாறுது, நேர்த்தியாய் மாறுகிறது. Thank you Jesus. ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமாய் வந்ததுக்காக நன்றி. ஆமென்.